ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸோடு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூலி, பிக் பாஸ் ஜூலி அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் வீடியோஸ் ப்ளஸ் அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் செம்ம வைரலாக இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதை பற்றி நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறோம். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ ஒரே ப்ராப்ளமாக போயிட்டுருக்குது. இப்போ என்னென்னா, ஜூலி அவங்க என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ண அன்னைக்கு பார்த்திங்கன்னா, கரெக்டாக நிவேதா பெத்துராஜும் அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் அவங்களுடைய காதலோட ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆகஸ்ட் மாதமே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சூப்பராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவும் டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இது செம்ம வைரலாக இப்போ பேசுபொருளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போது ஜூலி அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ் இது பண்ணால் பிறகு அப்புறம்தான் இவங்க டெலீட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ஜூலியோடைய ஹஸ்பண்டும் ப்ளஸ் இவங்க நிவேதா பேத்ராஜோடைய லவர் 2 பேருமே ஒரே ஆள் தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம பையப்பிள்ளைகள் எல்லாமே இதை நான் கண்டுபிடிக்கிறேன், நீ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு கண்டுபிடிச்சி ஒவ்வொரு வதந்தியாக கிளப்பி விட்டுட்டாங்க. ஜூலி பார்த்திங்கன்னா, இனிஷியலாக அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய ஃபேஸ் ரிவீல் பண்ணலை. வெறும் அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் ரிங் ப்ளஸ் 2 பேருடைய கை ப்ளஸ் மறைச்சி அவங்களுடைய ஃபேஸ் ரிவீல் பண்ணாமல் பின்னாடி ஷேப்பில் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி அவங்களுடைய மெஹந்தி அந்த மாதிரி தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே இன்டர்நெட் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறதுக்குன்னே இருக்காங்க தானே. அதனால் சர்ச் பண்ணி கடைசியாக ஃபைனலாக ஒருவேளை இவங்க தான் அவங்க 2 பேருடைய ஹஸ்பண்டும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் 2 நாளாக வதந்தி போயிட்டுருக்குது. ஆனால் ஃபைனலாக இப்போ பார்த்திங்கன்னா, ஜூலியோடைய என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்க அவருடைய காதலரும் நிவேதா பேத்ராஜோட காதலரும் வேறு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. ஆனால் நிவேதா பேத்ராஜ் அவங்க ஃபோட்டோஸை டெலீட் பண்ணதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னால் தான் இனி நமக்கு தெரிய வரும் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு. ஓகே மக்களே, இது மாதிரி சூப்பரான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye.